நீங்க அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சுமா அமைதியா இருக்கீங்க? அண்ணனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அது வாஸ்தவம் தான். ஆனா நீங்க அண்ணா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கீங்க? பழைய விஷயத்தெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தினா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. அண்ணி, டாக்டருங்க அதே இதையும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக உங்க வாழ்க்கையவே பணையம் வைக்க போறீங்களா? ஆனந்த், உங்க அண்ணன் 2 தடவை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா அதுக்காக உங்க கண்ணு முன்னாடி அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணோட நடக்க போற கல்யாணத்தை இப்படி கண்டு காணாத மாதிரி உங்களால எப்படி இருக்க முடியுது? இங்க இருக்கிறவங்க யாருக்கும் நீங்களும் அண்ணனும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் அண்ணி. என் மேலேயும் உங்க அண்ணனோட வாழ்க்கை மேலேயும் நீங்க வச்சிருக்கிற அக்கறையை நான் ரொம்ப மதிக்கிறேன். எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. மித்ரா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல. அண்ணி, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவும் இருக்கு. எப்படி? அது நடக்கிறப்ப உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். அறிவில்லை உனக்கு? பார்த்து வரமாட்டியா நீ? கொஞ்சம் ஏமாந்திருந்தா அடிச்சு உன்னை தூக்கி இருப்போம். எங்க இருந்துதான் வந்து சேர்றீங்களோ? சாரி மேடம், தப்பு என் மேலதான். கார் வந்தது கவனிக்கல, குறுக்க வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. இருக்கிற பிரச்சனையில நீ வேற. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? பார்த்தல, இப்ப எங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். பவானி, நீ கண்டதை நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ரிலாக்ஸ் ஆரு. ஐயோ, டிஸ்பிளே போயிடுச்சு. அட்ரஸ் இதுல தானே இருக்கு, எப்படி தேடுறது? ஐயோ, இந்த கடையில கொடுத்து உடனே சரி பண்ணிடலாம். வாங்கம்மா, என்ன வேணும்? போன் ஆன் ஆக கொடுங்க. மாட்டேங்குது. மா, டிஸ்பிளே போயிடுச்சுமா. சரி, நான் ரெடி பண்ணி கொடுங்க. உடனே பண்ண முடியாதுமா, ஸ்பேர் வாங்கணும், நாளைக்கு தான் கிடைக்கும். ஐயோ, நாளைக்கா? என்னண்ணா இப்படி சொல்றீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா இப்ப வேணுமேண்ணா. இப்ப முடியாதுமா, நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துடலாம். அண்ணே, நான் இங்க பக்கத்துல தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இங்க பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு, அங்க தங்கிக்கலாம். சரிண்ணே, நாளைக்கு கொடுத்துருங்கண்ணே. ஓகே, வாங்க, நாளைக்கு வாங்க. ம். யாரோ என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சு. யாரையும் காணோம். மித்ரா, கத்தாத. மீறி சத்தம் போட்ட அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏய் மித்ரா, மறுபடியும் சொல்றேன், உன் முதுகுல கத்தி வச்சிருக்க. சத்தம் போட்ட
அப்படியே குத்திட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சத்தம் போட மாட்டல்ல? ம். டேய் யாரா நீ? எதுக்குடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? என்ன மித்ரா இப்படி கேக்குற? இன்னுமா நான் உனக்கு யாருன்னு தெரியல? நான் தான் உன்னோட லவ்வர். என்ன மித்ரா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இவ்ளோ நடந்திருக்கா? உன்கிட்ட பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் உனக்கும் ஆதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு உனக்கு மோதிரம்லாம் போட்டு விட்டுருக்கான். இன்னைக்கு என்னடானா வீட்டுக்குள்ளேயே வந்து உனக்கும் அவனுக்கும் கல்யாணம்னு உளறிக்கிட்டு இருக்கான். இங்க என்னதான் நடக்குது மித்ரா? ஆல்ரெடி சம்பவகுமார்னு ஒருத்தன் வந்து ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணிட்டு போனான். இப்ப இவன் வேற. ஐயோ சரி, இவன் யாரு? ஒருவேளை அந்த பாரதியோட ஆளா இருக்குமோ? அவதான் உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி மட்டமா யோசிச்சு பிளான் பண்ணிருப்பாளோ மித்ரா? ஷோ நந்தினி, நீ கேக்குற எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்ல. எனக்கு இவன் யாருன்னு கூட தெரியல. யாரு சொல்லி வந்திருப்பான்னு கூட எனக்கு புரியல. ஷோ எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. மித்ரா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். அது என்னமோ தெரியல, என்ன மாயமந்திரமோ தெரியல மித்ரா. ஐ லவ் யூ so much. உனக்கு எனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தால இந்த வீட்டுல நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன். மித்ரா, அவன் லேசுப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. மண்டபத்துல அத்தனை பேர் இருக்கிறப்போ உன்னை தனியா தூக்கிட்டு போய் மோதிரம் போட்டு விட்டுருக்கான். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சுமே நைட்டு தைரியமா உள்ள வந்திருக்கான். ஆமா நந்தினி, இவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாவும் டென்ஷனாவும் இருக்கு. இப்ப என்ன பண்றது மித்ரா? தெரியல நந்தினி, ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். ஷோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சுத்தமா ஒரு ஐடியாவும் இல்ல. என்னோட ஐடியாவே நடக்க போற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதான். ஏன்னா இந்த கல்யாணத்துல தான்